காணொலி எதுக்காகன்னு கேட்டீங்கன்னா, நாம இப்போ 2 நாளா நம்ம போட்டுட்டு இருக்க போஸ்டிங் என்னன்னா, எப்படி அந்த ப்ரோபை உருட்டுவது அப்படிங்கிறது பாதி பேருக்கு தெரியல. இந்த பாத்தீங்கன்னா ஆக்சுவலா இதுதான் ப்ரோப்னு சொல்லக்கூடிய ஒரு நம்மளுடைய சுஜோக்ல பார்க்கக்கூடிய ஒரு ப்ரோபு. இதுல 2 முனை இருக்கு. பாத்தீங்கன்னா ஒரு முனை மிக மெல்லியதாக இருக்கும், ஒன்று குண்டா இருக்கும். நம்ம உருட்டி பார்த்த பிறகு இந்த மெல்லியதாக இருக்கக்கூடிய முனையை வச்சு நம்ம அழுத்தி செக் பண்ணணும். இந்த பின்னாடி வச்சு நிறைய பேர் பண்றாங்க, அது தப்பு. 2மே ப்ரோபு தான். பாதி பேர் பாத்தீங்கன்னா இது நீடில் இன்செர்டர். இது ஆக்சுவலா ப்ரோபு கிடையாது, இது நீடில் இன்செர்டர். பாதி பேர் இதை வச்சு பண்ணியிருந்தாங்க, தப்பு கிடையாது. இதை வச்சு பண்ணதுக்கு அப்புறம் மார்க் பண்ணும்போது அவங்களுக்கு கஷ்டமாக இருக்கும் அப்படிங்கிறது தான் நம்முடைய வேண்டுகோள். ப்ரோபை எப்படி உருட்டுவது அப்படிங்கிறதுக்கு இதுதான் நம்ம பண்ண போறோம். முதல்ல ப்ரோபை எப்படி உருட்டுறதுன்னு பாத்தீங்கன்னா, இங்க பாருங்க, பொதுவா நம்ம எந்த இந்த விரல் நம்ம பார்க்க போறோம்னா என்ன பண்ண, ப்ரோபை இங்க வைக்கும் போது நம்ம கரெக்டா இந்த பேலன்சிங் இந்த மாதிரி வரணும். இந்த மாதிரி வரும்படியே உருட்டணும். இப்படி உருட்டும் போதே நெரடு தட்டும், இப்படி நெரடு தட்டுற மாதிரி இருக்கும். அந்த இடத்துல கொஞ்சம் லேசா அழுத்தினீங்கன்னா அவங்க வலிக்குதுன்னு சொல்லுவாங்க. இதுதான் நம்ம ப்ரோபை உருட்டக்கூடிய முறை. உருட்டின பிறகு இதை வச்சு இதை வச்சு என்ன பண்ணணும், மெதுவாக நாம அப்படி அழுத்தி பார்க்க வேண்டும். அப்படியே அழுத்திக்கிட்டே வரணும். இங்க மார்க் பண்ணி வச்சுட்டு மெதுவா ஒரு இடமா அழுத்திக்கிட்டே போனோம்னா வலி வலி இருக்கும், எங்க வலி கூடுதல் இருக்கோ அந்த இடத்த நம்ம மார்க் பண்ணணும். எப்படி இதை வச்சு நம்ம மார்க் பண்ணும்போது, நம்ம பொதுவாக எல்லாம் கோடு போட்டீங்க, இந்த மாதிரி கோடு போடாம இந்த மாதிரி மார்க் பண்ணும்போது இந்த மாதிரி இப்படி ஒரு புள்ளியா மார்க் பண்ணினா ஈஸியா இருக்கும் பின்னாடி. நன்றி நண்பர்களே, மீண்டும் அடுத்த காணொலியில் சந்திப்போம்.